तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோவை பார்ப்போம். ஆயுளுக்கு காரகன் சனி பகவான். சாதகத்தில் சனி பலம் பெற்றிருந்தால் அந்த சாதகருக்கு ஆயுள், நல்ல மனப்பான்கு, சிக்கன குணம், பொறுமை, தத்துவ ஞானம், வெளிநாட்டு வாசம் ஆகியவற்றை அருள்வார். நீதிமானாக செயல்பட்டு அவரவரின் முன் வினைகளுக்கு ஏற்ப உரிய பலாபலன்களை கொடுத்து மனித வாழ்விற்கு ஒரு அர்த்தத்தை ஏற்படுத்துவார் சனீஸ்வரர். கிரகங்களில் மெல்ல நகர்பவர். அவரை சனைச்சரன் என்று போற்றுகின்றன ஞான நூல்கள். ராசி மண்டலத்தை ஒரு முறை வலம் வருவதற்கு சனி பகவானுக்கு 30 வருஷம் தேவைங்க. அதாவது ஒருவரது வாழ்நாளில் சனி பகவான் 3 முறை வலம் வருகிறார். 3ஐயும் முறையே மங்கு சனி, பொங்கு சனி, போக்கு சனி என்று அழைப்பாங்க. கிரக பயிற்சிகளில் சனி பயிற்சிக்கு அதீத முக்கியத்துவம் உண்டு. அந்த வகையில் வரும் 29/3/2025 அன்று சனி பகவான் தன் சொந்த வீடான கும்பராசியில் இருந்து குருவின் வீடான மீனராசிக்கு பயிற்சியாகிறார். அடுத்த 2.5 ஆண்டு காலம் அவர் குருவின் வீட்டில் அமர்ந்து பலன் தர போகிறாருங்க. அந்த வகையில் இந்த சனி பயிற்சியில் கும்பம், மீனம், மேஷம் ஆகிய 3 ராசிக்காரவங்க 7.5 சனி காலத்துக்கு ஆட்படுவாங்க. 7.5 சனி என்றதும் பயங்கொள்ள தேவையில்லை. அப்படியே அஷ்டமத்து சனி, ஜென்ம சனி போன்ற நிலைமைகளை எண்ணியும் கலங்க வேண்டியதில்லை. சனி பகவான் நம் வினைகளை கரைக்க வல்லவர். இன்ப துன்பங்களை வினைப்படி செயல்படுத்தி வாழ வைப்பவர். சாதகப்படியும் கோச்சாரப்படியும் சனி பகவான் எந்த நிலையில் இருந்தாலும் அவரின் அருளை பெற சனிக்கிழமையில் சனைச்சர நம என்று சொல்லி அவருக்கு 16 வகை உபச்சாரங்களை அளித்து வழிபடலாம். சனி பயிற்சி பலன்கள் 2025ஆம் ஆண்டு தனுசு ராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். சனி பகவான் வரும் மார்ச் 29ஆம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு வருகிறார். மீன ராசியில் தொடர்ந்து சஞ்சரிக்க உள்ளார். அவர் சுக வீடான 4ஆம் வீட்டில் அமர்வதால் அலைச்சல் இருக்க தான் செய்யும். எதையும் சமாளிக்கும் மனப்பக்குவத்தை பெறுவீங்க. குடும்பத்தில் மனைவியின் கை ஓங்கும். சொந்த ஊரை விட்டு இடம் பெயர்வீங்க. அர்த்தாஷ்டம சனியாக அமர்வதால் சின்ன சின்ன வேலைகளை கூட அலைந்து முடிக்க வேண்டியது வரும். தவிர்க்க முடியாத செலவுகள் அதிகரிக்கும். தர்ம சங்கடமான சூழ்நிலைகளில் இருந்து அவ்வப்போது நீங்கள் சிக்கிக்கொள்வீங்க. மேலும் குடும்ப சொத்து பிரச்சனைகளில் கவனமாக இருக்கணும். இந்த காலகட்டத்தில் சொத்து பத்திரம், உயில் எழுதுவது, சொத்தை விற்பது போன்றவை வேணாம். சொத்து பிரச்சனைகளால் உறவினர் மற்றும் நண்பர்களிடம் பகை உருவாகலாம். அர்த்தாஷ்டம சனி நடைபெறும் காலம் என்றாலும் குரு பகவான் அருளால் திருமணம் நடைபெறும். எனினும் சம்பந்திகளுக்கிடையே பிரச்சனைகள் வரலாம். உறவுகளிடையேயும் மோதலும் பிரச்சனையும் உருவாகும். பள்ளி மாணவ மாணவியர் செய்யாத தவறுக்கு தண்டனை பெற வேண்டியது வரலாம். நட்பில் கவனமாக இருக்கணும். மற்றபடி சொத்து பண வரவு எல்லாம் நல்லா இருக்கும். குரு பார்வை நல்லா இருந்தாலும் சனி பகவானால் சங்கடங்கள் உருவாகும். பேச்சிலும் செயலிலும் நிதானமாக இருக்கணும். வேலையில் கவனமாக இருக்கணும். நட்பு கூட பகையாக மாறும். உயர் பதவி கிடைக்கும். இடம் மாறுதல் கிடைக்கும். அரசு விஷயங்களில் அலட்சியம் வேணாம். விலை உயர்ந்த பொருள்கள், தங்க ஆபரணங்களை இரவல் தர வேணாம், பெறவும் வேணாம்.
கணவன் மனைவிக்குள் சந்தேகம் வேண்டாம். தாய் வழி சொத்துகளில் சிக்கல்கள் வரக்கூடும். அரசின் அனுமதி பெறாமல் கூடுதல் தளங்கள் அமைத்து வீடு கட்ட வேணாம். வழக்கில் தீர்ப்பு தாமதமாக வரும். எனினும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த விசாலாம் கிடைச்சி அயல்நாட்டு பயணம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது. சனி பகவானுடைய பார்வை பலன்கள் அதை பற்றி பார்க்கும் பொழுது, சனி பகவான் உங்கள் ராசியை பார்க்குறதுனால அவ்வப்போது சோர்வு களைப்பு நீங்கும். சனி பகவான் உங்களின் 6ஆம் வீட்டை பார்க்குறதுனால பணவரவு அதிகரிக்கும். பழைய பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீங்க. வழக்கில் நல்ல தீர்ப்பு வரும். சனி பகவான் 10ஆம் வீட்டை பார்க்குறதுனால உத்தியோகத்தில் வேலை சுமை அதிகரிக்கும். புது பொறுப்புகளும் உங்களை நம்பி தரப்படும். மற்றபடி வியாபாரம் தொழில் விருத்தியாகும். உடன் பிறந்தவர்களால் பிரச்சனைகள் வரும். விவாதங்கள் சண்டைகள் வேண்டாம். இந்த ராசியை சேர்ந்த மூல நட்சத்திரக்காரங்க அதிகமாக கோவப்படுவாங்க. வீண் பிரச்சனைகள் மன உளைச்சல்கள் சேரும். போராடம் நட்சத்திரக்காரங்க உடல் நலனில் கவனம் கொள்ள வேண்டும். உத்திராடம் நட்சத்திரக்காரங்க சக ஊழியருடன் கவனமாக இருக்கணும். எந்த வேலையிலும் 1க்கு 2 முறை யோசித்து விட்டு செய்யணும். ஆராய்ந்து முடிவெடுக்கணும். வேலைக்கு போகும் பெண்களுக்கு அதிக மன அழுத்தம் உருவாகும். தியானம் யோகா என மனதை பக்குவப்படுத்தி கொள்ளணும். வியாபாரிகளே கராராக இருங்க. வாடிக்கையாளர்களை கனிவாக நடத்துங்க. உத்தியோகஸ்தர்களே சூழ்ச்சிகளை தாண்டி முன்னேறுவீங்க. பணிகளை முடிக்கிறதுல அலட்சியம் காட்டாதீங்க. மேல் அதிகாரிகள் உங்களை குறை கூறினாலும் அமைதியாக ஏற்றுக்கணுங்க. உங்கள் உத்தியோகத்தில் முன்னேற்றம் காண்பீங்க என்றாலும் அதிக பணிச்சுமை காணப்படலாம். இதனால் பணிகளை முடிக்கிறதுல தாமதங்களை எதிர்பார்க்கலாம். சக ஊழியர்கள் அல்லது மேல் அதிகாரிகள்கிட்ட கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் என்கிறதுனால எச்சரிக்கையாக இருக்கணும். திட்டமிட்டு பணிபுரிகிறது நல்லது. பணியிடத்தில் அதிக பொறுப்புகள் வழங்கப்படலாம் என்றாலும் நீங்கள் அதை திறமையாக செயல்படுவீங்க. இந்த பயிற்சி காலகட்டத்தில் நீங்கள் பல சவால்களை சந்திக்க நேரலாம். அவை வேலையில் உங்கள் செயல்திறனை பாதிக்கலாம். வேலையில் புதிதாக சேர்ந்தவங்க சலுகைகளை பெறலாம். ஆனால் குறைந்த வருமானமே வரலாம். நீங்கள் தொழில் செய்கிறவங்க என்றால் உங்கள் தொழில் முயற்சிகளில் வளர்ச்சி பாதிப்புக்கு உள்ளாகலாம். வியாபாரத்தில் இருக்கிறவங்க தங்கள் திட்டங்களில் வெற்றியை அடைவதில் தாமதத்தை எதிர்பார்க்கலாம். புதிய முயற்சிகளை மேற்கொள்ள இந்த காலகட்டம் சரியான நேரமாக தெரியவில்லை. எதிர்பார்த்த வருமானம் சரியான நேரத்தில் கிடைக்காம போகலாம் என்கிறதுனால பொறுமையாக இருக்கணும். உங்கள் குடும்பத்தில் தந்தை உங்களுக்கு ஆதரவாக இருக்கலாம். உங்கள் தாயின் ஆதரவு கிடைக்காம தாமதமாகலாம். அவருடனான உங்கள் பிணைப்பு இறுதியில் மதிப்புமிக்க வாழ்க்கை அனுபவத்தின் ஆதாரமாக மாறும். உங்கள் சகோதர சகோதரிகளுடனான உறவு ரொம்ப சிறப்பாக இருக்கலாம். திருமணத்திற்கு காத்திருக்கிறவங்க தங்களுக்கு ஏற்ற துணையை கண்டுபிடித்து அமைதியான வாழ்க்கையை அமைத்து கொள்ள வாய்ப்புலாம் இருக்குது. ஒற்றையர்கள் உறுதியான உறவுகளை ஏற்படுத்தி கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளலாம். கணவன் மனைவி உறவு ரொம்ப சிறப்பாக இருக்கும். நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணையுடன் தரமான நேரத்தை செலவழிப்பீங்க என்றாலும் சில சமயங்களில் கருத்து வேறுபாடுகள் எழலாம். விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் சுமூகமான உறவை பராமரிக்கலாம். மேலும் இணக்கமான மற்றும் நிலையான உறவுகளுக்கு பயிற்சி சாதகமாக இருக்கிறதுனால அன்புக்குரியவங்கள்ட்ட அமைதியான மற்றும் மகிழ்ச்சியான நேரத்தை எதிர்பார்க்கலாம். பொருளாதார ரீதியாக இது வரவேற்கத்தக்க பயிற்சியாக அமையலாம். லாபமும் ஆதாயங்களும் பெறுவீங்க. அது உங்களின் எதிர்காலத்துக்கான வலுவான அடித்தளத்திற்கு வழிவகுக்கும். முதலீடுகளை மேற்கொள்ளும் போது கவனமாக இருக்கணும். திட்டமிட்டு முதலீடுகளை மேற்கொள்ள வேணும். பணப்புழக்கம் சீராக இருக்கும். நீங்கள் ஆடம்பர செலவுகளை மேற்கொள்ள நினைக்கலாம். அசையா சொத்துகளின் முதலீடுகள் நேர்மறையான முடிவுகளை தரும் என்று எதிர்பார்க்கப்படுது. மேலும் கமிஷன் மற்றும் காப்பீட்டு துறையில் ஈடுபடுறவங்க குறிப்பிடத்தக்க லாபத்துடன் சாதகமான விளைவுகளை எதிர்பார்க்கலாம். இருப்பினும் வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ளவங்க பின்னடைவை சந்திக்க நேரிடும்.
இந்த பயிற்சி காலகட்டத்தில் மாணவர்கள் சிறப்பாக கல்வி பயில்வாங்க. மனதை ஒருமுகப்படுத்தி கல்வியில் கவனம் செலுத்துவாங்க. கடின உழைப்புகளை மேற்கொண்டு கல்வியின் இலக்குகளை அடைவாங்க. ஆராய்ச்சி துறையில் கல்வி பயிலும் மாணவர்கள் இந்த பயிற்சி காலகட்டத்தில் முன்னேற்றம் காண்பாங்க, வெற்றி அடைவாங்க. கல்வி உதவித்தொகை பெற முயற்சி செய்யும் மாணவர்களுக்கு உதவித்தொகைலாம் கிடைக்க போகுது. ஒரு சிலர் உயர்கல்வியை தொடரலாம். போட்டித் தேர்வுகளில் கலந்து கொள்ளும் மாணவர்கள் அதிக மதிப்பெண்களுடன் வெற்றி பெறுவதற்கான நல்ல வாய்ப்புலாம் இருக்குது. ஆரோக்கியத்தை பற்றி பார்க்கும் பொழுது உங்கள் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சத்தான உணவை சாப்பிடுங்க. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் உணவுகளை இணைத்து கொள்ளுங்க. போதுமான தூக்கம் மேற்கொள்ளுங்க. உடற்பயிற்சியை மேற்கொள்வதன் மூலம் உங்கள் ஆரோக்கியத்தை தக்க வைத்து கொள்ள முடியும். பரிகாரம் என்னன்னு பார்க்கும் பொழுது, இந்த ராசியை சேர்ந்த மூல நட்சத்திரக்காரங்க சனிக்கிழமையில் அனுமனுக்கு நல்லெண்ணெய் அல்லது உளுந்து நெய்வேத்தியங்கள் படைத்து வழிபடலாம். போராடம் அன்பர்கள் சனிக்கிழமையில் சிவனுக்கு வில்வ அர்ச்சனை செய்ய வேணும். உத்திராடம் நட்சத்திரக்காரங்க மதுரை சொக்கநாதரையும் திருக்கோஷ்டியூர் சௌமியா நாராயணரையும் தரிசித்து வாருங்க. சகல நன்மைகளும் உண்டாகும்.